ஆமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது மேக்ஸிமம் சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பார்த்து அதிகமாக பயப்பட வேண்டாம். இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான முடிவுகளை தவிர்க்கவும் அன்றைக்கு. ஏன்னா மனோநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ஜனனகால சந்திரனுக்கு 7 8ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றது முக்கியமான மனநிலை, அதாவது மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தடுமாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அது கொஞ்சம் சிரமமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதும் சொல்லியிருக்கு. திடமாக இருக்கக்கூடியவனுக்கு அந்த நிலை தடுமாறாது. எப்போவுமே சந்திராஷ்டமம் இருந்தால் அது ஒரு அளவில் அந்த ஒரு நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய அப்படின்றது 9/3/27 அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த 9 பாதங்களை கடக்கக்கூடிய ஒரு நாளைக்குள்ள அல்லது 3/4 நாளைக்குள்ள அல்லது 1.25 நாளைக்குள்ள இந்த சந்திரனுடைய டிராவலை பொறுத்து ஒரு நாள்லேருந்து 24, அதாவது 18 மணி நேரத்துலேருந்து ஒரு 24 அல்லது 25 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அதில் இரவு பொழுது அப்படின்றது ஒரு பார்த்து போயிடும். ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் போயிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 12 மணி நேரத்தில் பெருசாக நம்ம சாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது அப்படி நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம கலந்து தான் ஆகணும். அதில் வேறு வழி கிடையாது. நமக்கு அன்றைய டீல் தான். அதாவது 4 கம்பெனிக்காரனு சேர்ந்து ஒரு டீலை பேசும்பொழுது எனக்கு சந்திராஷ்டமம், நான் போய் அந்த டீலில் பேசிக்க முடியாது அப்படின்னா பல கோடி ரூபாய்க்கான டீல் நம்ம கைவிட்டு போயிடும். அப்போ சந்திராஷ்டமத்தை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சந்திராஷ்டமம் ஓடி போயிடும். அப்போ அது அதற்கு அவ்வளோ ஒரு பிரதானமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமானா அது தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தான் நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் மாற்றி. அப்போது இன்னும் இதில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17ஆவது நட்சத்திரம் அப்படின்றது உங்களுக்கு தாரையில் மைத்திர தாரையில் வரும். அப்போ அந்த மைத்திர தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே எப்படி வருது, நம்மளுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஏதோ ஒரு கேது நட்சத்திரம், கேது இருக்கக்கூடிய ஒரு அசுபதியை எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த 9 கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு மொத்தமாகவே மகம், மூலம், இது ஜென்ம நட்சத்திரம். அதுக்கடுத்து வரக்கூடியது அணுஜென்மம், திரிஜென்மம். இந்த 3 ஒரே மாதிரி வரும் இல்லையா? அதற்கடுத்து 2வது வரக்கூடியது உங்களுக்கு 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம் 1